ஹாய் காய்ஸ். என்னடா பலூனோட வந்திருக்கேன் தானே பாக்குறீங்க? என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேங்க. ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா நாள் ஃபுல்லா பிஸியாவே இருந்தோம். காலையில குக் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயாச்சு. ஆஃபீஸ்ல இருந்து ஆக்சுவலா லேட்டாவே வந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு டைமே கிடைக்கல. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் இருக்கு 12 ஆகுறதுக்கு. எல்லாரும் போய் தூங்கிட்டாங்க. நானும் பலூன்ஸ் எல்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டேங்க. இதுல என்ன பிரச்சனைனா, பலூனை ஊதும் போது வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சத்தம் கேட்டு என் வீட்டுல இருக்கவங்க எந்திரிக்கிறதும் பத்தாம மத்தவங்களையும் சேர்த்து எழுப்பிடுவேன் வெடியை போட்டு. இவ்வளோ பலூனையும் ஊதும் போது ஒரு பலூன் வெடிச்சிருச்சுங்க. ஆனா சத்தமே இல்லாம ஆயிடுச்சு. நானும் அப்படியே கண்டுக்கல. இந்த பலூன் பாத்தீங்கன்னா மெட்டாலிக் பலூன், இதெல்லாம் உடையாது. அதனால மேல வந்து ஹாப்பி பர்த்டே நோட் வந்து எழுதிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த பலூன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இதுக்காகவே அக்கேஷனலா வச்சது இல்லைங்க. இது எல்லாமே ஹிரனோட பர்த்டேக்கு வாங்கினது. அதெல்லாம் வந்து மேல இருந்து எடுத்துட்டு வந்து இவருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹிரனுக்கு வாங்கின கண்ணாடி ஹிரனுக்கு பொத்துதோ இல்லையோங்க, எனக்கு பொத்துது. அதனாலயே அதை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் மேல கேக்கையே இன்னைக்கு மார்னிங் தான் அரேஞ்ச் பண்ணேன். எங்க அண்ணி வீடு வந்து பக்கத்திலேயே இருக்குங்க. அதாவது சொந்த மாமா பொண்ணு. அவங்க வந்து சூப்பரா கேக் பண்ணுவாங்க. ராகி, வீட்டு, மைதா, என்ன இதுல கேக்குறோமோ எதுலனாலும் ப்ரௌனிஸ் பண்ணி தருவாங்க. கேக்குமே சூப்பரா பண்ணுவாங்க. ஹோம்மேட்ல வர்ற டேஸ்ட் வேற எப்படிங்க வரும்? அதுவும் நான் வேற கேட்டேன்னா அதனால சாக்லேட் அப்படியே லவ்வா ஊத்தி செம்மையா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் சூப்பரா ரெடி பண்ணி இவரை போய் எழுப்புனா இவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவருக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு நான் தாங்க இவர் ரியாக்ஷன் பார்த்து சாக்கானே. ஆனாலும் பரவாயில்ல, நீ முழி தம்பின்னு சொல்லி ஃபுல்லா முழிக்க வச்சு அந்த கேக்கை வெட்டி 2 பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் தூங்கியாச்சுங்க.